எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு கனடா கவர்மெண்ட் வந்து ஒரு நியூஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிகார்டிங் த எல்எம்ஐயோட எக்ஸ்பிரஸ் என்ட்ரியோட பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்படி ரிமூவ் பண்றதுனால க்ளோஸ் ஒர்க் பெர்மிட்ல இருக்கிறவங்களோட பாயிண்ட்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா, இல்லை எல்எம்ஐயோட பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ரிமூவ் பண்ண போறாங்களா, இல்லை எப்போ ரிமூவ் பண்ண போறாங்க, இது எப்போ வந்து நடைமுறைக்கு வரப்போகுது, இதெல்லாம் தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இதுதான் முதல் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை இமிகிரேஷன் நியூஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு இமிகிரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லர் வந்து ஒரு நியூஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்எம்ஐயோட பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம் கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி எல்எம்ஐஏ அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கறதுலாம். எல்எம்ஐஏ அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனிக்காரங்க வந்து ஃபாரின் ஒர்க்கருக்கு இந்த எல்எம்ஐஏங்கிற ஒரு ப்ராசஸ் ஆரம்பிப்பாங்க. எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கனடாவில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து ஒரு வேலை வந்து வேக்கண்ட்டாக இருக்குது, அந்த வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து எங்களுக்கு கனடாவில் கிடைக்கல, அதனால நாங்கள் வந்து ஃபாரின் ஒர்க்கரை யாரையாவது நாங்கள் ஹையர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி இந்த ஃபாரின் ஒர்க்கரை வந்து நாங்கள் ஹையர் பண்ண போகிறோம், இந்த ஃபாரின் ஒர்க்கர்னால எங்கள் கம்பெனிக்கு லாபம், அதே மாதிரி கனடா கவர்மெண்ட்டுக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயர் வந்து சப்மிட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டை. அப்புறம் வந்து அந்த எம்ப்ளாயருக்கு வந்து அவங்க அப்ரூவ் கொடுப்பாங்க. அப்போ எல்லாமே வந்து அப்ரூவ் ஆயிரும். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 வீக்ஸ் எடுத்துக்கும். சப்போஸ் இந்த எல்லாமே ப்ராசஸ் வந்து எல்லாமே அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்காரங்களே அவங்களுக்கு அந்த யாருக்கு இவங்க எந்த கேண்டிடேட்டுக்கு இந்த எல்லாமே ப்ராசஸ் பண்ணாங்களோ அந்த கேண்டிடேட்டுக்கு அவங்க க்ளோஸ் ஒர்க் பெர்மிட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சினாலே உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் வந்து சில காலங்கள் இருக்குது. அதாவது என்னன்னா, ஒரு காலத்தில் சொல்லியிருப்பாங்க, என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லாமே இருக்குனாலே அதை நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கனால அவங்க 50 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 50 பாயிண்ட்ஸை வந்து இப்போது மார்க் மில்லர் வந்து, அதாவது இமிகிரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லர் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸை நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனால ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நிறைய ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த எல்லாமே வந்து நிறைய கம்பெனிக்காரங்கிட்ட இவங்க வந்து, அதாவது வெளிநாட்டிலேருந்து வரவங்க வந்து அவங்களே காசு கொடுத்து அந்த எல்லாமே அவங்க பை பண்ணிடுறாங்க. அதனால வந்து நிறைய ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கிறதுனால, இந்த மாதிரி நிறைய ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுனால எங்களால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியாதனால இந்த எல்லாமே பாயிண்ட்ஸை நாங்கள் இப்போதைக்கு ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எப்போ ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கம்மிங் ஸ்ப்ரிங்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்ப்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலாக இருக்கலாம், இல்லை மேயாக இருக்கலாம், இல்லை மார்ச்சாக இருக்கலாம். அந்த டைமில் வந்து இவங்க வந்து இந்த எல்லாமே பாயிண்ட்ஸ் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்டில் தட் இப்போ ஏற்கனவே எல்லாமே வந்து அப்ளை பண்ணி அவங்க ஏற்கனவே பாயிண்ட்ஸ் இருக்கிறவங்க எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் இருப்பாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி ஐடிஏ வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு இது பாதிக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் ஏற்கனவே எல்லாமே இப்போ அதாவது ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிடச்சி எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்குது. அது ஸ்ப்ரிங் வரத்துக்குள்ளே அவங்களுக்கு ஐடிஏ வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அவங்க ஸ்ப்ரிங்கில் வந்து என்ன டேட்டுன்னு அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதாவது இமிகிரேஷன் மினிஸ்டர் மார்க்கில் வந்து இன்னும் என்ன டேட்டில் இது வந்து நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் டேட் அறிவிக்கல, ஸ்ப்ரிங்குன்னு தான் சொல்லியிருக்காரு. அதாவது ஜென்ரலாக அதை வந்து இப்போ அது அறிவிச்சிட்டாங்கன்னா அன்னிலேருந்து வந்து உங்களுக்கு அந்த எல்லாமே ஆஃபர் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஜாப் ஆஃபருக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். இப்போ வந்து நான் எல்லாமே வந்து வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் ஒர்க் பெர்மிட் வாங்கிட்டேன் அப்படின்னீங்கன்னா, அந்த க்ளோஸ் ஒர்க் பெர்மிட் நீங்கள் வாங்கிட்டாலே போதும், உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிரும். இந்த எல்லாமே பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி க்ளோஸ் ஒர்க் பெர்மிட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே இது பாதிக்காது. க்ளோஸ் ஒர்க் பெர்மிட்டில் இருக்கிற முடியும் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு 50 பாயிண்ட் ஜாப் ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த பாயிண்ட்ஸை பற்றி அவங்க இன்னும் எதுவுமே சொல்லலை. மைட் பி இந்த ஃபியூச்சரில் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்தாலும் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனால் வந்து இப்போதைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாமேயோட ஜாப் ஆஃபர் தான் சொல்லியிருக்காங்களே தவிர க்ளோஸ் ஒர்க் பெர்மிட்டோட ஜாப் ஆஃபரோட 50 பாயிண்ட்ஸ் நாங்கள் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எங்கேயுமே அவங்க சொல்லலை. எல்லாமேயோட ஜாப் ஆஃபர் தான் நாங்கள் அந்த ஜாப் ஆஃபர் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அந்த பாயிண்ட்ஸ், அந்த 50 பாயிண்ட்ஸ் தான் நாங்கள் ரிமூவ் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஸ்ப்ரிங்கில் அப்படின்னு தான் அதாவது இமிகிரேஷன் மினிஸ்டர் மார்க் மில்லர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இந்த வெப்சைட் போயிட்டு இந்த லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இதில் கிளியராக அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஹேவிங் ஏ ஜாப் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அதாவது எல்எம்ஐயோட ஜாப் ஆஃபர் இது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரிங் 2025 தான் இது நடைமுறைக்கு கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பேஜை போய் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அவர் என்ன டீட்டெயிலாக சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிறது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு ஃபியூச்சர் இமிகிரேஷன் அப்டேட்டையோ இல்லை கனடாவோட நியூஸையோ எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.